வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்கலாம்? திருமூலரின் திருமந்திர பாடலாக நம்ம சிந்திக்கலாம். அவங்களாம் வாழ்ந்து அனுபவிச்சவங்க. அந்த உணர்வுகளை தான் கவிதையாக எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு புரியுது, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு அவரோட கவிதையிலேருந்து 298வது பாடலை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். பற்றது பற்றில் பரமனை பற்று மீன், முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில், திற்றது விரல் கிரல் ஒளி வானவர், கற்றவர் பேரின்ப உற்று நின்றாரே அப்படின்னு கொடுத்துருக்கார். ஒரே வார்த்தையை வேற மாதிரி பற்றது, முற்றது, திற்றது, கற்றவர் அப்படின்னு வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். பற்றவர் பற்றில் பரமனை பற்று மீன். நாம் எதை ஒன்று தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த ஒரு விஷயமே யோசிச்சு பாருங்க, நம்மளோட அறிவில் உயர்ந்தவங்கள தான் நம்ம பிடிக்கணும். நம்மளோட தாழ்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அறிவு இருக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா உயர்ந்தவங்களை நம்ம பிடிக்கும்போது அந்த அனுபவ அறிவு நமக்கு வரும். அப்போ பற்றது பற்றி பரமனை பற்று மீன். யாரை பற்றணும்? பரமனை, இறைவனை, இறைநிலையை, இறை ஆற்றலை. இறை ஆற்றல் தான் எங்கும் எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் அணுவாக இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த அணுவுக்குள் உள்ளே இருக்கிறது நமக்குள் மெய்ப்பொருளாக அறிவாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கே பேரறிவாக இருக்கிறது, இங்கே எல்லை கட்டிய தன்மையில் சிற்றறிவாக இருக்கிறது. அப்போ இந்த சிற்றறிவு பேரறிவை பிடித்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணுதுங்க? பற்றில் பரமனை பிடித்து கொள்கிறோம். சிக்கன பிடித்தேன் சிவபெருமானை. சிவபெருமான் என்றால் உருவமற்றவன் இறைவன். முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில். அப்ப இது சிற்றறிவாக எல்லை கட்டி துன்பப்படுது. அப்ப முற்றது, முற்றறிவில், பேரறிவில், இயக்க நிலையில், இறைநிலையில் எங்கும் நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கிற எல்லா முதல்வன், எல்லாத்துக்கும் முதல்வன் இறைவன் தான். அருள் பெறில், அவரோட அருளை பெற்றுட்டோம்னாவே போதும். அவர் தான் நமக்குள் உடல்ல உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப திற்றது விரல் கிளல் கிளல் ஒளி வானவர். திற்றது விரல் கிரல் ஒளி. விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா விரல் அளவு சின்னதா எரியுது. அது போல எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இறைநிலை இறைவன் நமக்குள் உயிராக தியானம் என்ற பேர்ல நம்மளோட குண்டலி சக்தியை, அதுதான் சொன்னாங்க, குண்டலி சக்தின்னு சொல்றாங்க. குண்டம் என்றால் யாக குண்டம். அதுபோல் நமக்குள்ள ஒரு குண்டம் இருக்குது, மூலாதாரம்னு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளியை, இறைவனை, உயிராற்றலை, உயிர் சக்தி என்ன பண்ணுறாங்க? தீட்சையாக எடுத்துட்டு வந்து தீபமாக நமக்குள் ஏற்றி வைக்கிறார்கள். விரலுக்கு ஒளியாக, விரல் கிரல் கிரல் ஒளி, கிரல் ஒளி. சின்னதாக விரலை தொட்டு தூண்டி விடுகிறார்கள். வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள ஒரு அணைகிற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுவாங்க? தூண்டி விடு அப்படின்னு. அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இயங்கி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அதை தூண்டி விட்டது யார் அப்படின்னா குரு, அருட்செல்வர்கள், ஞானிகள், வானவர் அப்படின்றாங்க. வானவர்னா என்ன அர்த்தங்க? இறை ஞானத்தை உணர்ந்தவர்கள், வானளவுக்கு அறிவை வளர்த்து கொண்டவர்கள் ஞானிகள். இவங்கெல்லாம் தான் அந்த யார் ஒருத்தர் எதை உணர்ந்து கொள்கிறார்களோ அதை உணர்த்துவார்கள். ஒரு வழிக்கு போகிறோம், எனக்கு வழி தெரியல, கேட்குறோம் ஒருத்தரை, இப்படிக்கா போகலாமா? வேணாங்க, இந்த ரோட்டில் போனீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்த்து. அப்போ எல்லாரும் ஓடுது எதை நோக்கி? கடலை நோக்கி. எல்லா உயிர்களும் பயணம் செய்கிறது எதை நோக்கி? இறைநிலை அடையக்கூடிய தன்மைக்காக. அப்போ வானவர்கள் ஞானிகள் சொன்னது என்ன? நீ எல்லாரும் அந்த தியானத்தின் மூலமாக, தியானம் என்றால் என்னங்க? தீ என்றால் அறிவு, யானம் என்றால் பயணம். அதன் வழியாக சென்று நீ அடை இறைவனை. ஏன் தியானம் மூலமாக? அமைதி பெறக்கூடிய. இன்ப துன்ப வாழ்க்கையில அல்லாடிட்டு இருக்கு, கஷ்டப்படுறோம். அப்ப அமைதி என்ற நிலையில வரும்போது உயிர் சக்தி இயங்கும் போது என்ன பண்ணுங்க? சிற்றறிவை எல்லை கட்டி தன்மையை விடுத்து பேரறிவோடு இணைகிறது. சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிறது. கற்றவர் அடுத்தலை பேரின்பம் உற்று நின்றார். அப்ப கத்துக்கிட்டோம். இப்படி எடுத்த உடனே யாரும் எதுவும் செஞ்சது கிடையாது. எல்லாருமே முட்டி மோதி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
சுவாமி எதை சொல்றாரு, மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். தற்கால விஞ்ஞானமோ எல்லாவற்றையும் விஞ்ஞானத்தின் மூலம் மெய்ஞானத்தை விளக்குகிறது. அப்போ விளக்கக்கூடியது தன்மையை நம்ம என்ன பண்ணுறோங்க, புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், பயன்படுத்துகிறோம். அதுதான் உண்மை. அந்த இறையாற்றல் உயிர் சக்தி நமக்குள்ளே இருக்குதுன்ற உண்மையை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாவே இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. மனவளக்கலையில் காலத்துக்கு ஏற்ற தத்துவ ஞானின்னு சுவாமிஜி. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த தத்துவ ஞானி யாருன்னா மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். கற்றவர் பேரின்பம் முற்று நின்றாரே. கற்றவர் நான் கற்றுக்கிட்டோம். சுவாமிஜி தான் சொல்லுவார், உணர்ந்து ஓதுவது ஓதி உணர்வுனர். நாமளும் அதே மாதிரி சுவாமிஜி ஓதனாரு, நம்ம உணர்ந்து கொண்டோம். உணர்ந்ததை நமக்கு தெரிந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு எடுத்து சொல்வோம், ஓதுவோம். கேட்பவரை நம்மை போல் திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்வோம், வருத்தி கொள்ளாமல் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி பேரின்பத்தை உற்று நின்றார் என இறைவனை நோக்கி நம்ம பயணம், வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் எந்த இன்ப துன்பம் எது வந்தாலும் வாழணும் என வாழ்த்தி நாம் இறைவனை அடைய ஒரு வாய்ப்பு மனவளக்கலை கொடுத்திருக்குது என்பதை உணர்ந்து அந்த நிலையில் சென்று நாம் வாழவும் நமது அன்பு குடும்பம் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காலம் செவியும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளமைக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையை கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.